வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். திமுக கூட்டணி முதலமைச்சர் ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறார். கூட்டணி கட்சி வேட்பாளர் உட்பட எல்லாரும் ஏதி பேசிட்டு இருக்கிறார். இந்த சூழலில் திரு திருமாவளவன் அவர்கள் இந்த ஹிந்துவுக்கு ஒரு விரிவான இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். திமுகவே திரும்பவும் வெற்றி பெற்றாலும் கூட கட்சிகளை, கூட்டணிகளை உடைப்பது அப்படிங்கிற வேலையை பாஜக இங்கு செய்யும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டுட்டு, இதுவும் நான் மாநில அரசியலுக்கு வர ஒரு காரணம்னு சொல்றாரு. அப்ப திமுக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை போல வீக்கான கட்சி அப்படின்னு சொல்ல வராரான்னு அதுல ஒரு பார்வை இருக்கு. இந்த 2, 3 நாட்களாக திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சுகள் அதை எப்படி ரீட் பண்றீங்க சார்? திரும்ப பேச்சு கொஞ்சம் விபரீதமான பேச்சு தாங்க. எதிர்கட்சிகள் அது விஷமத்தனமானதுன்னு கூட சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, திரும்ப ஏற்கனவே அவரு கேட்ட தொகுதிகள் கிடைக்கல, நம்பர் பத்தல, இந்த அதிருப்தி இது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கும். இப்ப அதிமுக கூட்டணியில பிஜேபி கிட்ட கேட்டீங்கன்னா, நாங்க என்னென்ன தொகுதியெல்லாம் கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கல. அப்படிதான் வருங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா 2 பேரும் மேஜர் பார்ட்டி. அவங்க 170ல நிக்கணும்னு நினைக்கும் போது மீதி இருக்கிறதே 64 தான். 64 பிரிச்சு கொடுக்கும்போது நிச்சயமாக கேட்ட தொகுதி கிடைக்காது, நம்பர் கிடைக்காது. அதெல்லாம் முடிஞ்சுதான் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகி பிரச்சாரத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் கிளம்பியாச்சு. இன்னைக்கு பிரச்சாரம். இப்ப போய் அந்த ஒப்பந்தத்துக்கு முந்தைய நிலைய பேசுறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. திரும்ப ஏன் அப்படி பேசினாருன்னே தெரியல. ஏன்னா ஹிந்து யூடியூப்லயே அதை ஏற்றிருக்காங்க. யூடியூபோட பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரிண்ட்ல நம்ம படிக்கும்போது கூட முகபாவனைகள், பாடி லாங்குவேஜ் தெரியாது. கொஞ்சம் பிளைனா தெரியும் அது. யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா முகபாவனை, பாடி லாங்குவேஜ், அவரோட முகத்துல காணப்படுகிற ஒரு அயற்சி, கூட்டணி மேல அவருக்கு சந்தோஷம் இல்லைங்கிற உணர்வு எல்லாமே தெரியுது. தெளிவா தெரியுது. நான் 2யும் பார்த்ததுனாலதான் நான் இந்த கருத்துக்களை சொல்றேன். தேர்தல் ஒரு மகா யுத்தம். வெற்றி பெறணும். 20 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள திருமா மாதிரியான முதிர்ச்சியான தலைவர்கள் இவ்வாறு பேசுவது சுத்தமா நல்லதில்லை, ரொம்ப விபரீதமானது. அப்போ திமுக பலவீனமா இருக்கு, அந்த உணர்வையும் தோற்றுவிக்குது. நீங்க கேட்ட கேள்வி சரி. அப்போ பிரதான கட்சி அதன் தலைமைக்கு கீழே எல்லாரும் கூட்டணி வச்சிருக்காங்க. அது பலவீனமா இருக்கு. நாளைக்கு ஜெயிச்சா கூட அவங்கள உடைச்சிரும். அது எப்படி உடைப்பாங்க? திமுக மெஜாரிட்டி ஆயிடுச்சுன்னா ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்கும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அங்க இருந்து ஒரு 10 எம்எல்ஏ பிஜேபி உருவ முடியுமா, இல்ல 20 எம்எல்ஏ உருவ முடியுமா? அப்படின்னா யார் தலைமையில திமுக உடைக்க பார்க்காங்கிற கேள்வி வரும்ல. யாராவது ஒரு தலைமைக்கு கீழே தானங்க நீங்க ஒன்றுபட முடியும். அப்ப திமுகவில் ஷிண்டே இருக்கிறாரா? ஆண் ஷிண்டையா, பெண் ஷிண்டையா? இவ்வளவு கேள்வி அதுல வந்துடும். சரி, இதை எடுத்து பிளே பண்ணுவாங்கல்ல எதிர்கட்சிகள். இன்னைக்கே டிவி டிபேட்டுகள் அதை நோக்கி போயாச்சு நைட்டு. அப்புறம் அதிமுக விடாது. எடப்பாடி பழனிசாமி அடி அடின்னு அடிப்பாரு. இதுக்கு ஏன் இவர் தீனி போடுறாரு திரும்ப? இதுதான் இதுல இருக்கிற வருத்தத்துக்குரிய விஷயம். என்ன முதல்ல அவரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வரும்போது பல விதமான பார்வைகள் வைக்கப்பட்டது. ஒரு 5 வருடங்கள் கழித்து அது உதயநிதி விசஸ் விஜய், சீமான் இப்படி போகும்போது தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான பார்வையாக பார்க்கப்பட்டது. பட் இன்னைக்கு இதை பார்க்கும்போது அந்த டேபிள் டிஸ்கஷன்ல என்ன நடந்துச்சுலாம் பேசுறாரு. முதல்ல 3 தொகுதி ஒத்துக்கிட்டாங்க, நாங்க இதை கேட்டோம், இதுக்கு பதிலா அவங்க அரக்கோணம்னாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. முடிஞ்ச பிறகு திரைமறைவு வார்த்தைகள் வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த கமலுக்கு கொடுத்த லெட்டர், அப்ப அதுக்கு வேற ஒரு இன்டென்ஷன் இருந்துதான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பாங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே மூடி அறைக்குள் நடப்பது. பத்திரிகை செய்திகளா வர்றது எல்லாமே யுஎஸ் செய்திகள் மற்றும் செவிவழி செய்திகள் தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி 1ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நாங்க இதெல்லாம் கேட்டோம், எங்களுக்கு இது மட்டும் தான் கொடுத்தாங்க, மத்தது எங்களுக்கு கொடுக்கல. ஷானவாஸுக்கு இப்படி பண்ணாங்க, எங்களுக்கு நாங்க இது கேட்டோம், கள்ளக்குறிச்சி தான் கிடைச்சது. இது எல்லாமே போன வாரத்துல நடந்து முடிந்த விஷயங்கள். ஒப்பந்தம் கையெழுத்தாகி போச்சு. இப்போ உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்க திமுக கூட்டணி விட்டு வெளியேறி இருக்கலாமே. அப்ப ஏன் பல்ல கடிச்சிட்டு உள்ள இருக்கீங்க? 8 தொகுதியை வச்சுதான் விசிகா இருக்கா? அப்போ இல்ல நாங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள், சனாதனத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னா நீங்க இதை இப்ப சொல்லக்கூடாதுல்ல. அப்ப பிஜேபி ஒரு கூட்டணியை உடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையை பொது வெளியில தெரிவிப்பது, அதுவும் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒரு பெரிய வாய்ஸ் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்.
அவங்க டெல்லியில இருக்கிற பவரை வச்சு இங்க உடைச்சிருவாங்கன்னா இதுக்குள்ள உடைச்சிருக்கலாமே, இந்த கூட்டணியும் உடைச்சிருக்கலாம்ல. சரி, ஒவ்வொரு கூட்டணியும் தட்டு தட்டு மாதிரி தாங்க வரும். துரைமுருகன் என்னங்க சொன்னாரு? நட்பு கட்சி வேற, கூட்டணி கட்சி வேறன்னாரு. சொன்னாரா சொல்லலையா? தோழமை கட்சி வேற, கூட்டணி கட்சி வேற. எங்களுக்கு தோழமை கட்சிங்கிறவங்க அது ஓல்டு கஸ்டமர்ங்கிற வார்த்தை பிரயோகம் தான் எனக்கு அப்ப நெருடலா இருந்தது. மாறிட்டு தாங்க இருக்கும். இதுதான் துரைமுருகனோட ஸ்டேட்மெண்ட். நம்ம பார்த்தது தானே 2019ல. 2016ல மக்கள் நல கூட்டணி பிறகு எப்படி உருவாச்சு? திரும்ப தானே அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் போய் வம்படியா விஜயகாந்த் எழுதிட்டு வந்தாங்க. விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிருவோம்னு அவரு நினைச்சாரு. திமுக தானே அதுல வந்து கடைசியில ஆட்சியை பறி கொடுத்து வர வேண்டிய ஆட்சி தானே. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுல ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது உண்மைனா 16ல ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிருக்க கூடாதுல்ல. சும்மா தின் பெர்சன்டேஜ் தானே, 1% தானே, 1 பாயிண்ட் ஆடுங்க. சில தொகுதியில எல்லாம் 500 ஓட்டு 1000 ஓட்டு. ஹிந்துலயோ இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயோ ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் போட்டிருந்தாங்க. 21 தொகுதியோ என்னமோ வந்து ரொம்ப ரொம்ப தின் மார்ஜின். 20 தொகுதி மாறினா ஆட்சியே மாறி போயிரும். ஒரு கட்சிக்கு 120 கிடைக்கும், இன்னொரு கட்சிக்கு 100 தானே கிடைக்கும் அப்போ. அப்ப திரும்ப வந்து அந்த 1% ஓட்டு ஸ்விங்க வந்து அவர் பெரிதுபடுத்தி பேசினார்னா, பிஜேபி பிளவுபடுத்தக்கூடிய நிலைமையில திமுக இருக்கு. இல்லன்னா திமுக கூட்டணி இருக்குன்னு தானே அவர் சொல்றாரு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குங்க. பிஜேபி பிளவுபடுத்த முடியாது. பிளவுபடுத்தினாலும் அவங்க பிஜேபியில போய் சேருவாங்க. இந்தியா முழுசும் பிஜேபியில இருக்கிற 200க்கும் மேற்பட்டவர்கள் காங்கிரஸ்காரங்க தான். காங்கிரஸ் இல்லாத காங்கிரஸ் முக்து பாரத்னா பிஜேபியில இருக்காங்க எல்லாரும். அப்படி பாத்தீங்கன்னா அதிமுக முக்து திமுகன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக பூரா திமுகல இருக்கு. சோ இதெல்லாமே கட்சிகள் வந்து ஒருத்தங்க இன்னொரு கட்சியில போய் சேர்றது இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா திருமாவளவன் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். அவர் காட்டுமன்னார் கோயில் போட்டி போடுறதே தப்புங்க. என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவல்ல ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியனா மாறியாச்சு. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த தோற்றங்கள்லாம் மாறும்போது இப்ப மோடியே நிரந்தரமா ஆட்சி பண்ணிடுவாராங்க. மாறும்ல. 240 தான் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. இன்னொரு வாட்டி 150 தான் எடுத்தாங்கன்னு வைங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்போ வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, இப்போ எப்படி ராதாகிருஷ்ணன் வந்து திடீர்னு எதிர்பாராம வைஸ் பிரசிடென்ட் ஆனாரு, அப்படி திரும்ப ஆயிருப்பார்லன்றான். திமுகல இருந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சியில இருந்து ஒருத்தர் வரலாம். அது காங்கிரஸ் கூட ஓப்பா இருக்கும். நாளைக்கு ஒருவேளை இப்படியான நிலைமைகள் வந்து அரசியல்ங்கிறதே நம்ம கால்குலேட் பண்ணி போறதானே, நடக்கும்னு என்ன நிச்சயம் இருக்கு. ஆல் இண்டியா பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு அவரு. எம்பி ஒடுக்கப்பட்டவரின் பிரதிநிதி. நினைச்சா வந்து எந்த வட இந்திய தலைவரோடையும் அவரால் பேச முடியும். திருப்பி காட்டுமன்னார் கோயிலுக்கா வந்து நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இல்ல பிஜேபி வந்து உடைச்சிருங்க. அப்ப நீங்க அந்த உடைப்ப தடுத்துருவீங்களா நீங்க தனியாளா? அது எப்படி முடியும்? சரி, பிஜேபி உடைக்கணும்னு நினைக்குதுன்னா திரும்ப எப்படிங்க தடுப்பாயிருவாரு? தடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அப்படியான ஒரு அரசியலோ இல்ல அந்த கட்சிக்கான வீழ்ச்சி அப்படி இருக்கா? தவறு. அவர் பேசுறது, இந்த பேட்டி கொடுத்தது எல்லாமே ராங் டைம். ஒரு சொல் வந்து தேர்தலோட போக்கையே மாற்றிரும். திமுக இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. வெறும் பிரிண்ட் பேட்டியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அது யூடியூப்ல ஏத்தி விட்டதுங்கிறது இன்னும் பெரிய குட்டைய குழப்புற செயல். ஹிந்துராம் இவங்கெல்லாம் திமுக நண்பர்களா வேற இருக்காங்க. அப்படிங்கும்போது முதலமைச்சர் பார்வைக்கு இது போகத்தானே இருந்திருக்கும். முதலே போயிருக்கோம். திரும்ப ஏன் வந்து இந்த பேட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு? ஒத்துக்கிட்டாலும் வந்து ஏன் இப்படியான கருத்துக்களை சொன்னாரு? இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அப்பனா தமிழ்நாடு அரசியல் பெரிய மாற்றத்துக்கு உட்படும்னு சொல்லிதான் நான் இதுல நிக்கிறேன்னாரு. ஏங்க சட்டமன்ற தேர்தல்ல நிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல்ல மாற்றம் வரும்னு. என்ன மாற்றம் வரும்? 2 திராவிட கட்சிகள் தானங்க 160க்கு மேல நிக்கிறாங்க. 170க்கு மேல நிக்கிறாங்க. 120 சீட்டு வாங்கக்கூடிய லெவல்ல இருக்கிறது யாரு? திருமாவளவனா, காங்கிரஸா, பிஜேபியா யாரு? இல்ல இடதுசாரிகளா? யாரு 160க்கு மேல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 120 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பச்சை பிள்ளை கூட தெரிஞ்ச விஷயம் தான்.
அதிமுக 120 வாங்குச்சுன்னா அதுல பிஜேபி கூட்டணி ஆட்சி ஆயிரும் என்டிஏன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தா அது வேற விஷயங்க. ஏன்னா முதலமைச்சர் அதான் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும், அதாவது அதிமுகவுக்கு மெஜாரிட்டி, பிஜேபி அதுல பங்கு அந்த ஆட்சிக்குள்ள வந்து சேர்ந்துரும். பிஜேபி கையில போயிரும். அது வேற விஷயம். திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் பிஜேபி வந்துரும்னு சொல்றது, அது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்? என்ன பேசுறாரு அவரு? சரி, எனக்கு அவர் இளைஞராவே தெரியுங்க. திட்டக்குடியில எல்லாம் நாங்க பேசும்போது, ஒரு ரொம்ப இளைஞரா வந்து பேசுவாரு, கலந்துக்குவாரு. ரொம்ப பெரிய அளவுக்கு மெச்சூரிட்டி நான் பார்த்தேன். 99 தானங்க அவருக்கு கூட்டணி அரசியல் புதுசு. மூப்பனார் ஐயா தலைமையில அந்த கூட்டணிங்க. பிஜேபிக்கு எதிரா. பிஜேபி கூட்டணியில திமுக இருக்குது 99 பாராளுமன்ற தேர்தல்ல. மூப்பனார் ஐயாவுக்கு அது முடியாது. அந்த இதுல போய் சேர. புதிய தமிழ் டாக்டர் திருமா, அன்றைய தமாக 3 சேர்ந்து தான் அந்த கூட்டணி 99. அப்புறம் வரிசையா மாற்றங்கள், எத்தனையோ மாற்றங்கள். திமுக கூட்டணிக்கு அவர் எப்பங்க போனாரு? 2017ல போனாரு. 17ல போய் அந்த கட்சிக்கு 2 எம்பி கிடைக்கலையா? எம்எல்ஏக்கள் கிடைக்கலையா? உங்க கட்சிய நீங்க சமாதானப்படுத்துறதா நினைத்துக்கொண்டு, அதாவது நீங்க ஏன் எம்எல்ஏ போட்டி போடுறீங்க? அந்த வாய்ப்ப வேற யாருக்காவது குடுத்துருக்கலாம்ல. உங்களோட ரிலேட்டிவ் லேடி தானே வந்து இன்னொரு எம்எல்ஏ கேண்டிடேட். அப்ப 2 எம்எல்ஏ நீங்களே வந்துடுறீங்களே. ஏன் வந்து இவருக்கு குடுக்கல, ஷானவாஸ் குடுக்கல, ஏன் மத்தவங்களுக்கு குடுக்கலங்கிற கேள்விக்கு அவரு விசிகாவ சமாதானப்படுத்துறதா நினைச்சுட்டு, அவரு திமுகவ டேமேஜ் பண்றாரு. அது வந்து இன்றைய தேதியில அது சூட்டபிள் கிடையாதுங்க. இது 2019 காலகட்டத்தில அவர் நெறைய பேசுவாருங்க. அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி. நான் கூட திமுக கூட்டணி எங்க நிக்கப்போது, அது உடையுமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி, நான் இப்ப என்னோட பத்திரிகை கட்டுரைகளை எல்லாம் அத எழுதுவேன். என்ன காரணம் அப்படின்னா, மாற்றி மாற்றி கருத்துக்கள் சொல்றது தான். அதாவது திருப்பி பழையபடி தமாக அ இல்லாத மக்கள் நல கூட்டணின்னு நேற்றைக்கு சன் நியூஸ்ல இவர் சொன்னாருங்க, நண்பர் மனோகர் பாட்ஷா சொன்னாரு. அதாங்க திமுக கூட்டணின்னாரு. அது சரியான கருத்து இல்லைங்க. ஏன்னா, அது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் எப்படி அது சொல்ல முடியாது. ஆனா பாயிண்ட் என்ன? மக்கள் நல கூட்டணி உருவாகும்போது விசிக, மதிமுக இந்த 2ம் சேர்ந்து தான் வைகோலாம் போய் பேசி தாங்க விஜயகாந்த உள்ள கொண்டு வந்தாங்க. தமாக அதுல இருந்தது. அப்ப அது திமுகவுக்கு எதிரான முயற்சி தான். திமுகவுக்கு எதிரான முயற்சினா 2017ல திருப்பி ஒரு ஒரு விழால தான் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து திருமாவ இது பண்ணி, இனிமே இந்த கூட்டணி இதா இருக்கும்னு சொல்லி 2019 தேர்தல் இப்படியே அது போச்சுங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாத்துலயுமே திருமாவும், வைகோவும் ஒரே மாரி தான் பேசுவாங்க. அதான் எனக்கு 4 சீட்டு வேணும்னு கேட்டாரு. எம்பி சீட்டு வைகோ. திருமாவும் கிட்டத்தட்ட அந்த டிமாண்ட் வச்சாரு. அதாவது ஒரு நிர்பந்தம் இருக்கு திமுகவுக்கு. 2019 மக்களவைத் தேர்தல்ல ஜெயிக்கணும். அப்ப இடைத்தேர்தல் வேறங்க. 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் வேற. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு பெரிய மெஜாரிட்டி இல்ல. 22 சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சா ஆட்சியே போயிருங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். எடப்பாடி அதை வெற்றிகரமா சமாளிச்சுட்டாரு. அப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து கூட்டணியோட அந்த ஒற்றுமைக்கு மாறா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கூட்டணி அமைஞ்ச பிறகு பேசல. இப்பவும் வந்து கூட்டணிக்கு முன்பு வந்து டிமாண்ட் வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. வைகோ வந்து அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா அவர் வெளியில போயிருக்கலாம்ல. அவரு 3 தொகுதி உதயசூரியன் தானே நிக்குது. திரும்பவும் வெளியில போயிருக்கலாம்ல. அப்படின்னா திரும்பவும் வைகோவும் தானே திருப்பி சேர முடியும்ன்றேன். சரி, மக்கள் நல கூட்டணி பழைய மக்கள் நல கூட்டணி தான் சொல்ற கருத்து பொருத்தமால ஆயிரும். காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட்டு குடுத்துட்டாங்க. திமுக காரங்களுக்கு அது மனக்கசப்பு தான். தேமுதிகவுக்கு அதிக சீட்டு குடுத்துட்டாங்க. அதுலயும் திமுக காரங்களுக்கே மனக்கசப்பு தான். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி போயாச்சு. இனி அந்த பழைய கதைய பேசி பிரயோஜனம் இல்ல. இப்போ புதுசா ஒரு தியரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல பிஜேபி வந்து திமுகவே உடைச்சிருங்க. அத நான் தடுக்க போறேன்றாரு. ஷார்ட்டா அதானங்க. அந்த பேட்டிய நீங்க ஃபுல்லா பாருங்க. யூடியூபையும் பாருங்க. ஷார்ட்டா இதுதானே. பிஜேபி வந்து திமுக உடைக்கிறத இவர் எப்படி தடுப்பாருன்னு நான் கேட்கிறேன். அப்படியே உடைக்கிறதா இருந்தாலும். அப்படின்னா திமுகவை உடைப்பதற்கு தயாராக திமுகல யாராவது இருக்காங்களா? அந்த கேள்வி வந்துரும்ல. ரொம்ப விபரீதமான பேட்டிங்க. ஏன்னா, அதுல பல விஷயங்கள் அது 25 சீட்டு குடுத்திருந்தா நான் 3 எம்எல்ஏ ரிட்டயர் பண்ணியிருப்பேன்லாம் அவர் அதுல பேசுறாரு.
பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். சோ இந்த மாதிரியான ஏங்க, சிக்கல்கள்ல திமுக காங்கிரஸ் கட்சி 18 எம்எல்ஏ வச்சிருந்த கட்சிங்க. 25 தான் குடுப்பேன்னாங்க அதுக்கு. 28 போராடி 28 வாங்குனாங்க. அதிலேயே திமுக மனக்கசப்பு, காங்கிரஸுக்கும் மனக்கசப்பு தான். ஆனா அதுக்கு பிறகு அத பத்தி பேச்சு இல்ல. அவங்க 28க்கு கேண்டிடேட் தேடியே தடுமாறிட்டு கிடக்காங்க. இன்னைய வரைக்கும் அவங்க பிஜேபி அப்படித்தானங்க இருக்கு. நாங்க ஆட்சியவே புடிச்சுருவோமாக்கும், நாங்க எப்படி தெரியுமில்ல அப்படின்னாங்க. அண்ணாமலை வந்து இல்ல இல்ல பிஜேபி தாங்க எல்லாமேன்னாரு. பிரதமரும் என்டிஏன்னாரு. உங்களால 27க்கே வந்து ஒத்துமையா வேட்பாளர் பட்டியல இன்னைய வரைக்கும் போட முடியல. தேதி இன்னைக்கு ஏப்ரல் 1. இன்னும் 3 நாளோ 4 நாளோ தான் பாக்கி இருக்கு வேட்புமனு தாக்கலுக்கு. அப்ப கடைசி நேரத்துல தான் நீங்க வேட்பாளர் அறிவிக்க போறீங்க. அதுலயே 1000 குழப்பம் வரப்போகுது. இப்பவே மயிலாப்பூர்ல தமிழிசைன்னு சொல்றாங்க. ஆனா மாத்துவாங்க போல தெரியுதுன்னு நண்பர்கள் சொல்றாங்க. பிஜேபி நண்பர்கள். அநேகமா கேடி ராகவன தாங்க அங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு அவங்களோட கருத்து. அண்ணாமலை திருப்பி திருப்பூருக்கு தான் போறாருங்க. அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்கங்கிறது. இப்படி அங்க ஏற்கனவே திருப்பூர்ல ஒருத்தர் தயாரா இருக்காரு. இருக்காரு. டெபாசிட் பணத்தை எல்லாம் ரெடியா பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி வச்சு தயாரா இருக்காரு. திருப்பூர் அல்லது மொடக்குறிச்சி அதுக்கு கன்வின்ஸ். திருப்பூர் அல்லது மொடக்குறிச்சி. இல்ல இந்த மொடக்கு ஒரு பக்கம் முதல்வர் அவரு மாவட்ட வாரியா கேண்டிடேட் சேர்த்து பிரச்சாரம். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் அவரு மாவட்ட வாரியா தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பிரேக்கிங் போக வேண்டிய நேரத்தில் அவசரமாக தனி ஹெலிகாப்டரில் சென்னை வந்தார் அண்ணாமலை. பியூஷ் கோயல் சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னா, இந்த டெல்லியில இருக்கிற 2 கட்சிகளும் திமுக, அதிமுக கூட்டணிக்குள் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களா? இது ஏதோ ஒரு வகையில தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லியா 2 கூட்டணிக்குள்ளேயும் ஓடுதா? எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தாங்க. அதாவது டெல்லியில இருக்கிற தேசிய கட்சிகளோட மாநில பிரிவுகளுக்கு கூட ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ்ல வந்து வேஷ்டியவே கிழிச்சிருவாங்க. காங்கிரஸ்காரங்க எப்பங்க பேண்ட் போட பழகுனாங்க? வேஷ்டி கிழிப்பட்ட பிறகு தானே. எங்க காலத்துல எல்லாம் அவங்க வந்து வேஷ்டி மட்டும் தாங்க கட்டியிருந்தாங்க. சிக்கல் வந்துச்சு. எல்லாரும் இப்ப பேண்ட்டுக்கு மாறிட்டாங்க. நம்மளால கிழிக்க முடியல. பிஜேபி அந்த லட்சணத்துல தான் இருக்குன்றேன். 87 ஓட்டிங் கூட. ஆமா. 87 ஓட்டிங்கும் ஒரு காரணம். அது ஒரு காரணங்க. ஜெனரலாவே வந்து தேசிய கட்சிகள்ல கோஷ்டிகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மாநில கட்சிகள்ல குறைவு. என்னன்னா மாநில தலைமை வந்து மாநில அரசியலை வந்து ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா அவர் வந்து அதிமுகவை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரா இல்லையா? அவ்வளவுதானே கேள்வி. கண்ட்ரோல் தானே வச்சிருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு பெரிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காருங்க. அவரும் வந்து கேண்டிடேட்லாம் வந்து அவர் யார அவரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு அவர் கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேரை புறக்கணிச்சிருக்காரு. கள்ளக்குறிச்சியெல்லாம் வந்துங்க அதிமுகவோட ஓட்டிங் பேட்டர்னே ரொம்ப அதிகங்க. போன தேர்தலில் கூட நல்ல ஓட்டுங்க அவங்களுக்கு. அதனால அவர் தைரியமா எல்லா மாறுதலான முடிவுலாம் எடுத்திருக்காங்க. கட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா நம்ம தைரியமா முடிவெடுக்க முடியும். இது வந்து திராவிடன் மேஜர்ஸுக்கு தான் பொருந்தும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருந்தும். மத்தவங்க மைனர் தான். மைனர்னா அவங்க கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியில இருக்கும்போது கொடுக்கிற சீட்டுகளை வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான். 1, 2 முன்ன பின்ன இருக்கும். 25 யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. திரும்ப நினைக்கிற மாதிரி 25 தொகுதி அதிமுக கொடுத்துருவாங்களா? பிஜேபிக்கு தான் 27ன்னா அப்புறம் விசிகாவுக்கு எப்படி 25 கொடுப்பாங்க? திமுக எப்படி கொடுக்கும்? 28 தான் காங்கிரஸுக்குன்னா விசிகாவுக்கு எப்படி 25 கொடுக்கும்? ஸோ கற்பனையான ஃபிகரை வச்சு அவர் பேட்டி பேசுறாரு. அதான் நான் விபரீதம்னு நினைக்கிறேன். திருமாவோட பேட்டியோட விபரீத தன்மை என்னன்னா, ஒரே நேரத்துல கூட்டணி தலைமையும் பலவீனப்படுத்துறாரு, தனது கட்சியையும் பலவீனப்படுத்துறாரு. மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம். உங்க விரிவான நேரத்துக்கு பதில்